எனக்கு ஒரே ஒரு ஆசை சார், ஒன்றும் பெரிய ஆசையெல்லாம் கிடையாது, சின்ன ஆசை தான். இந்த கருத்து கணிப்புன்னு போறாங்கல்ல, ஒருவேளை அந்த கருத்து கணிப்பு அவங்க கணிச்சபடி வெளியில வரலன்னு வச்சுக்கோங்களேன், ரிசல்ட் வரலன்னா அவங்கள தூக்கி கொண்டு போயிட்டு அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் உள்ள வச்சிடணும். எவன் எல்லாம் கருத்து கணிப்பு நடத்துனாங்க, ஏன்னா பூரா பயிரும் பொய்யா தானே சொல்லிட்டு தயவு செய்து இந்த கருத்து கணிப்புன்னு எங்கேயாச்சும் நீங்க ஒரு கண்டென்ட்டோ இல்ல ஒரு போஸ்டோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸோ பாத்தீங்க அப்படின்னா தயவு செய்து தள்ளி விட்டு தாவி இருக்க, அத போய் உள்ள புந்து படிக்காதீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியது இருக்கு. இப்ப நான் எதெல்லாம் நம்புறது, அதாவது இந்த சோசியக்காரங்க எல்லாம் படம் போட்டு வச்சுப்பாங்க இல்ல பெரிய பெரிய ஆட்களோட ஏமாத்துறதுக்காக, அந்த ஏமாத்துற வேலையத்தான் இவங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கிட்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க சார். இவங்க இந்த கருத்து கணிப்புன்னு சொல்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட உண்மையிலேயே எப்படி அப்படின்னா, இந்த வருத்தப்படா வாலிப சங்க படம் பார்த்துருக்கீங்களா? அதுல சூரியோட அப்பா குறி சொல்ற மாதிரி உட்கார்ந்து இருப்பாரு, கருப்பனுக்கு 4 பேண்ட் சட்டை, கருப்பன் முள்ளைக்கு 2 ஜாக்கி சட்டியும் பாருல, அந்த கணக்கு தான் இவங்க போற கருத்து கணிப்பு. சத்தியமா ஒரு இதுக்கும் பிரயோஜனமே கிடையாது. இவங்க போடுறது எதுவும் உண்மையும் கிடையாது. முக்காவாசி கருத்து கணிப்பு இது வரைக்கும் அவங்க குறைஞ்சபட்சம் அதாவது ஒப்பீனியன் போல்ல வந்து போடுறாங்க, அது தேர்தலுக்கு முன்னாடி கணிப்பை போடுறாங்கன்னா கூட ஒரு லாஜிக் ஒன்று இருக்கு. ஏன்னா அந்த கணிப்பு அப்படின்றது வந்து நம்ம மைண்டை வந்து மேனிப்புலேட் பண்ணும். அதாவது நம்ம ஒரு ஆளுக்கு போட நினைக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் திமுகவுக்கு போட நினைக்கிறீங்கன்னு வைங்கள, அப்படியே மைண்டை மாத்தி தாவேக்காவுக்கு போட வச்சிருவாங்க. இப்ப நாத்தாக்காவுக்கு போட நினைக்கிறேன்னு வைங்கள, அதை அப்படியே மாத்தி அதிமுகவுக்கு போட வச்சிருவாங்க. இல்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு போடுவோம்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல மாத்தி விட்டு நோட்டாவுக்கு போட வச்சிருவாங்க. இது எல்லாமே நடக்கும் பிஃபோர் எலெக்ஷன் போல்ல. அதுல ஒரு லாஜிக். இப்ப எலெக்ஷன் எல்லாரும் ஓட்டு போட்டு அதை பூட்டு போட்டு கொண்டு போயிட்டு ஓரமா எடுத்து வச்சுட்டாங்க. அதாவது மே 4ஆம் தேதி எண்ணி எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க இதுதான்டா அப்படின்ட்டு. இன்னைக்கு ஏப்ரல் 30, 1, 2, 3, 4, இன்னும் 3 நாள் தான். 4வது நாள் என்ன உண்மையிலேயே என்ன நிலவரம் நடப்பு என்ன அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஏன் இந்த 3 நாள் நீ வெயிட் பண்ண முடியாதா? போட்டு இது பேர் கருத்து கணிப்பு கிடையாது சார், இது பேர் வந்து கருத்து அரிப்பு. நிஜமா இவங்களுக்கு ஏற்பட்ட அரிப்பு. அதாவது இதுல குழப்பி விட்டு ஒன்னும் ஆக போறது கிடையாது. இப்ப எவன் ஐயோ மாத்தி போட்டேனே அவனுக்கு போட்டிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சாலும் பிரயோசனமே கிடையாது. இவங்க இஷ்டது. அதே நேரத்தில் இந்த கருத்து கணிப்புன்னு ஒண்ணு எடுக்கிறாங்க இல்ல, உண்மையிலேயே எவ்வளவு பேர்ல எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? அவன் உண்மையிலே நாங்க எடுத்திருக்கோம், எல்லாரையும் நேர்ல போய் பார்த்து எடுத்திருக்கோம், நாங்க சொல்றதெல்லாம் உண்மைன்றான். உண்மை எவ்வளவு பேரை நேர்ல போய் பார்த்தேன்? 40,000 பேர். அவன் தான் விட்டுருக்கான், நான் விடல. தொகுதிக்கு எவ்வளவு பேர் தெரியுமா? 200 பேர். 200 பேர் கூட வராது. ஏன்னா 234 தொகுதிக்கு 200 பேர் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 46,000 பேர் வரும். அவன் அந்த அளவுக்கு கூட ஆளை எடுக்கல சார். நேர்ல போய் பார்த்து ஒரு தொகுதிக்கு 200 பேர் எடுத்திருக்கான். ஒரு தொகுதியோட வாக்காளர்கள் 2 லட்சம் பேர் குறைஞ்சபட்சம். தமிழ்நாட்டிலே ரொம்ப குறைவான வாக்காளர்கள் ஒரே ஒரு தொகுதி துறைமுகம் தொகுதி மட்டும்தான், அது 1.5 லட்சமோ எவ்வளவோ. மற்ற எல்லா தொகுதியிலையும் சாலிடா 2 லட்சம் பேர் இருக்காங்க. 2 லட்சம் பேர்ல 200 பேருக்கு எடுத்திருக்காங்க. 200 பேர்னா எத்தனை பெர்சன்டேஜ் தெரியுமா? 0.1%. 1% கூட கிடையாது. அப்ப 0.1% ஓட்டை எடுத்துக்கிட்டு இது கருத்து கணிப்புன்றான். இதுக்கு பேரு கருத்து, அதாவது சர்வே எடுக்கிறதுக்கு சென்சஸ் எடுக்கிறதுக்கான வித்தியாசம். சர்வேன்றது 100 பேர்ல 2 பேர்த்த கேட்கறது, சென்செக்ஸ்ன்றது 100 பேர்த்த கேட்கறது. இவங்க எடுத்தது சர்வே. இதை வச்சுக்கிட்டு என்டையரா எல்லா இப்போ ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டு வச்சு அந்த ஃபேமிலியில இருக்க ஒருத்தர்கிட்ட கேட்டு இது உன் கருத்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் இருக்க ஃபேமிலியில கேட்டோம்னா இவன் சொன்னதுக்கு அவங்க சொன்னதுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே இவ்வளவு டிஃபரன்ஸ்னா ஒரு தொகுதியில எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும்? நியாயமா இந்த எக்ஸிட் போல பேன் பண்ணிடணும். பேன் பண்ணிட்டு இந்த அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த ஒப்பீனியன் போலையாவது நீ வச்சுக்க. ஆனா இந்த எக்ஸிட் போல்னு சொல்லி தயவு செய்து யார்ட்டையும் எடுத்துட்டு வராது. அது பெரிய மண்டை குழப்பம். ஏன்னா ஒருத்தர் இந்த பக்கம் இருக்குன்றான். எக்ஸிட் போல் என்ன தெரியுமா? யாரு வேணாலும் வரலாம், அதுதான் எக்ஸிட் போல்.
அதான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு கிட்டத்தட்ட தாவேக்காவை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. வராது வழங்காது இதெல்லாம் வந்து தேரவே தேராது அப்படின்னு பேசுறவன் கூட இவங்களுக்கு இப்ப டேர்ன் அவுட் ஆனது எங்களுக்கு பயமா இருக்கு. நாங்க நினைச்சது எல்லாம் மக்கள் தலையில திருப்பி போட்டாங்க. தாவேக்கா இப்படி ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ண இவர் போயிட்டு எல்லாரும் இப்படி மாத்தி விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கவே இல்லை. அவருக்கு எதிராக பேசினவங்க சில பேர் திமுக கண்டிப்பா வருன்றாங்க. திமுக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் நல்லா பண்ணியிருக்காரா நல்லா பண்ணலையா அதெல்லாம் தாண்டி திமுகன்றது ஒரு பிராண்ட். அதே மாதிரி அதிமுகன்றது ஒரு பிராண்ட். ஆனா திமுகவும் அதிமுகவும் இத்தனை நாளா டெவலப் பண்ணி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி ஒரு லொகேஷனை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கல இங்க, அதை எல்லாத்தையும் இந்த ஒரு எலெக்ஷன்ல பீட் பண்ணி விஜய் வந்துட்டார். விஜய்ன்ற அந்த ஒரு பிராண்டு இந்த ரெண்டு பிராண்டையும் ஓவர் டேக் பண்ணி ரெண்டையும் சரிசமமா இழுத்து பிடிச்சிட்டு நிக்குது. சார் நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் உங்களுக்கு ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் இதுதான் நஷ்டம். அது ஆட்சியை பிடிக்குதா பிடிக்கலையா இல்ல விஜய் முதல்வரா இல்லையா அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனா அந்த தாவேக்கான்ற ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஓப்பனிங் அப்படின்றதெல்லாம் மறுக்க முடியாத ஒண்ணு. எவன் திட்டினானோ எவன். ஆனா உண்மையில ஒரு பெரிய வருத்தம் என்ன தெரியுமா, தாவேக்காவுக்கு கொடுக்குற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், தாவேக்காவுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு உள்ள வருது இல்ல. ஏன் இவங்களே தான் எப்ப பார்த்தாலும் ஆண்டுகிட்டு இருக்கணுமா? ஏன் ஒண்ணு சூரியன் வரணும் இல்ல இலை வரணும், இடையில வேற எவனுமே வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நினைப்பு உள்ளுக்குள்ள இருக்குல்ல. ஆக்சுவலி அந்த சேஞ்சஸ் நல்லது. ஆனா இடையில இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல தொண்டை தண்ணி வத்த இறங்கி போராடி ஒரு மனுஷன் கத்திக்கிட்டு கிடக்குறானே, ஒரு எம்எல்ஏ சிட்டி இது வரைக்கும் நம்ம அவனுக்கு கொடுத்துருக்கோமா? நாம் தமிழர் இந்த இடத்துல சீமானண்ணனை அவங்க வந்து ஆட்டல சேர்க்கவே இல்லை. இந்த எலெக்ஷனோட எக்ஸிட் போல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அதுலயும் சில பேர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் 4 முனை போட்டி 4 முனை போட்டி 4 முனை போட்டின்ட்டு. எலெக்ஷனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட விஜய் சொன்ன அந்த வார்த்தை வந்துருச்சு. ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு ஏடிஎம்கேவையே விட்டுட்டாங்க சார். பழனிசாமி எவ்வளவு ஜெயிப்பாரு, பழனிசாமி எவ்வளவு எதிர்கட்சிக்கு போவாரு, அது எல்லாத்தையும் விட்டாங்க. தாவேக்கா எத்தனை தொகுதி ஜெயிக்கும், தாவேக்கா எவ்வளவு பர்சன்டேஜ் ஜெயிக்கும். ஐயோ நீங்க கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கரெக்ட் தான், 6 மணி வரணும்ல. ஆனா அதை பத்தி ஒரு பய யோசிக்கல. இதுல நாம் தமிழரை லிஸ்டிலேயே எவனும் சேர்க்கல சார். உண்மையில அது பெரிய வருத்தமா இருக்கு. லிஸ்டிலேயே ஒரு பயம் சேர்க்கல. ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரியல. லிஸ்ட்ல எதையும் சேர்க்காம ஏன் அவர் அந்த அளவுக்கு ஒத்துலாம போயிட்டாரா, இல்ல அவருக்கு வந்து அரசியல் தெரியலையா, இல்ல அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இதுல என்ன சொல்ல சும்மா எதிர்த்து எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு அரசியல் பண்ணியிருக்காரா, ஒரு வெஞ்சன்ஸ் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரா? மக்களுக்கான பாலிடிக்ஸ் தானே அவரும் பண்ணாரு. அவர் பேச அவர்கிட்ட கொள்கை இல்லையா, கோட்பாடு இல்லையா, அவர்கிட்ட சித்தாந்தம் இல்லையா, இல்ல அவருக்கு வந்து இருக்கிற கால சூழ்நிலை புரியலையா, இல்ல அவர்கிட்ட கொடுத்தா அதை வந்து ஒழுங்கு அவரால் சரிவர பண்ண முடியாதா? எந்த நம்பிக்கையில் இது இருக்கு? கஷ்டப்பட்டு கையை ஊனி கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு மேல வந்திருக்காரு. இந்த தேர்தல்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி, அதாவது மற்றவை லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க சார். நாம் தமிழர் கட்சியை மற்றவை லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. எனக்கு அதுதான் வருத்தமா இருக்கு. இம்பார்ட்டன்ஸ் கொண்டாந்து டிவிக்கு விஜய்க்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ்ல இத்துணூண்டு இது வரைக்கும் நாம் தமிழர் கொடுத்துருப்பாங்களா? கிடையாது, பண்ணலையே. ஆனா இந்த எலெக்ஷன் எக்ஸிட் போல் அப்படின்றது வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணா மட்டும்தான். அது வரைக்கும் அவங்க அந்த பொட்டிக்குள்ள என்ன வச்சு இஷ்டத்துக்கு என்ன தொடர்ந்து காட்டாத வரைக்கும் இது இருக்கு அது இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அவ்வளவு பெருசு எல்லாம் பேசுவாங்க. பார்த்தாதான் தெரியும் ஒரிஜினல் என்ன அப்படின்றது. த ஓஜி இஸ் ஒன்லி ஆன் இது May 4th அவ்வளவுதான்.